நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைத்து மாநில அரசுக்கு அதிக நிதி சுமையை ஏற்படுத்தும் வகையிலான ஒன்றிய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டம் தமிழகத்தில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. முந்தைய காங்கிரஸ் அரசின் வரலாற்று சிறப்புமிக்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றி ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய விபிஜி ராம்ஜி திட்டம் இன்று முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் மாநில அரசிற்கான நிதி பகிர்வு 40 விழுக்காடாக உயர்த்தப்பட்டு கடும் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இத்திட்டத்தால் ஏழை எளிய மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்பு ஊதியம் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சென்னை சாலையில் மாற்றுத்திறனாளிகள் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் கருப்பு கொடிகளை ஏந்தியும் புதிய திட்ட நகலை எரித்து மறியலில் ஈடுபட்டனர். கருவிழி மற்றும் கைரேகை பதிவுகளால் மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்பு பறிபோகும் அபாயம் உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மறியலில் ஈடுபட்டவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டானா அருகே 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் திரண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். 100 நாள் வேலையை முழுமையாக வழங்க வேண்டும், நிதி சுமையை மாநில அரசு மீது ஏற்றக்கூடாது என வலியுறுத்தி மறியல் செய்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து அனைவரும் கைது செய்யப்பட்டனர். தஞ்சாவூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் கருப்பு சட்டை மற்றும் கருப்பு பேட்ஜ் அணிந்து மறியல் போராட்டம் நடத்தினர். அப்போது பேசிய நிர்வாகி ராஜன், ஒன்றிய மோடி அரசு பதவியேற்ற நாள் முதல் மாற்றுத்திறனாளிகள் போராடி பெற்ற சலுகைகளை பறிக்கும் வேலையிலேயே ஈடுபட்டுள்ளது என தனது கண்டனத்தை பதிவு செய்தார். 100 நாள் வேலை திட்டத்தின் காரணமாக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்தை நீக்கிட்டு விபிஜி ராம்ஜி என்ற திட்டத்தை பாஜக அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு இந்த திட்டத்தை அநாகரிகமாக உள்ள புகுத்த இந்த ஜூலை 1 அமுல்படுத்த திட்டத்தை கொண்டு வந்து முயல்கிறது. நாங்கள் இதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த எங்களுடைய எதிர்ப்பை, மாற்றுத்திறனாளிகளுடைய எதிர்ப்பை வலுவாக காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் முன்பு 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கருப்பு துணி அணிந்து பிரம்மாண்ட மறியலில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை நாட்களை 200 நாட்களாக உயர்த்தி தினசரி ஊதியமாக ரூபாய் 700 வழங்க வேண்டும் என்றும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதிய விபிஜி ராம்ஜி திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதுடன் மாநில அரசுக்கான நிதி பங்களிப்பு 40% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பெருமளவு பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் நாடு முழுவதும் பரவலாக எழுந்துள்ளது.